வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம பிஹேவியரல் சயின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பிஹேவியரல் சயின்ஸில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எஃபெக்ட் பேர் ஹேலோ எஃபெக்ட்னு பேர். இந்த ஹேலோ எஃபெக்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஹேலோ அப்படின்னா என்னென்னா, காமிக்கில் சாமி படம் சமச்சத்திர கதாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க. சாமினாலே அது பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க. மதர் மேரிக்கும் ஒரு ஒளிவட்டம் போட்டாங்க. சாமி என்ன சாமியாக இருந்தாலும் போட்டிருப்பாங்க. நம்ம சாமிக்கு நிறைய போட்டிருப்பாங்க. அந்த ஒளிவட்டத்தை தான் ஹேலோ அப்படிம்பாங்க. ஹேலோன்னா அவன் அப்படியே தெய்வீகத்துக்கு போன ஆளுன்னு அர்த்தம். அப்போது இது மாதிரி இருந்ததுக்கும் நம்மளோட இதில் பிஹேவியரல் சயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் ஒருத்தன் பாசிட்டிவ் ட்ரைட் ஒருத்தன் இருந்து அவன் நல்லவன், தர்மஸ்தன், ஒழுங்கானவன் அப்படின்னு போட்டிங்கன்னா, அவன் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு மக்கள் நினைப்பாங்க. இட் வில் ஹேவ் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் எனிதிங். இன் ரீசன்ட் டைம்ஸ் நீங்கள் ரத்தன் டாட்டாவை அது மாதிரி பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு ஜென்ரல் பவர் இறந்த அன்றைக்கி நீங்கள் ஒரு போல் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, முக்கால்வாசி வீட்டில் யாருக்கு வீட்டில் அவரை பற்றி தெரியுமோ, அவங்க வீட்டில் ஒரு தாத்தா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது மக்களுக்கு. இது பாம்பே மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருந்தது. டெஃபினட்டாக எனக்கும் இருந்தது. பட் இது எதுக்குன்னா, இதை தான் ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு. அந்த மனுஷன் ஒரு 30-40 வருஷம் 1991லேருந்து 2024 செத்து போகிற வரைக்கும் பப்ளிக் லைஃப்பில் எப்படி அவரை நடத்திக்கிட்டாருங்கிறதுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது. வாழ்க்கையில் அது மாதிரி அவர் நடத்தின்றதுனால அவரை ரொம்ப மரியாதையாக மதிப்போடையும் பார்த்தாங்க. நார்மலாக பணக்காரன்னா வெறுப்பு இல்லை, அவனை பார்த்து ஒரு ஜெல்லசி வரும். ஆனால் இவரை ஒரு சன்னியாசி ரேஞ்சில் வச்சு பார்த்தாங்க. ஆனால் இன்னும் அவரோட பிரதருக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இதை தான் நான் ஹேலோ எஃபெக்ட்னு சொல்கிறேன். ஓரளவு ஹசீம் பிரேம்ஜிக்கும் அந்த எஃபெக்ட் இருக்குது. இந்த மனுஷன் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்குது. இது எப்படின்னா, அது அவங்களோட ஸ்டாக்கு, அவங்களோட கம்பெனி, அவங்களோட டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக ரப் ஆஃப் ஆகும். அந்த மனுஷன் தப்பு பண்ண மாட்டான்னு நம்புவாங்க. ஒன்ஸ் இது மாதிரி ஒரு ஹேலோ கிடச்சிதுன்னா கார்மெண்ட்டை அந்த ஆளு மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. மற்ற இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் மேனை மிரட்டுற மாதிரி நீங்கள் எந்த கவர்மெண்ட்டுமே டாடா கம்பெனியை மிரட்ட முடியாது, பிரேம்ஜியை மிரட்ட முடியாது. இதுக்கு ரீசெண்டாக பிரேம்ஜியில் ஒரு எக்ஸாம்பிள் வந்தது. காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற சித்தராமையா பிரேம்ஜிகிட்ட என்ன சொன்னார்னா, டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு பெரிய கேம்பஸ் விப்ரோவில் வச்சுருக்கீங்க, நடுவில் ஒரு பாதையை போட்டு அது பப்ளிக் ரோடுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் பெங்களூரோட நலனை கருதி இந்த லேண்டை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. நார்மலாக நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு நிஜமாகவே லேண்டுக்கு நலன் இருந்ததுன்னா, முடியாதுன்னு அவர் சொல்லியிருந்தார்னா பெரிய ஒரு அவுட் போரிங் ஆஃப் ஆங்கர் வந்திருக்கும். ஆனால் பிரேம்ஜி பொலைட்டாக ஒரு லெட்டர் எழுதி, இதனால் இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகாது, அதனால் என்னால் கொடுக்க இயலாதுன்னு திரும்பி எழுதி அனுப்பிச்சிட்டார். அதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக பிரேம்ஜிக்கு தான் சப்போர்ட் இருந்ததே தவிர பாலிட்டிஷியனுக்கு சப்போர்ட்டு கிடையாது. இதுதான் ஹேலோ எஃபெக்ட் இன் டெமான்ஸ்ட்ரேஷன். அதனால் நீங்கள் அவர் கொஞ்சம் லேசாக அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பண்ணாலும் அந்த ஆள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு நினப்பு. அட்ராக்டிவ் பீப்புளாக இருக்கிறவங்க நார்மலாக மோர் இன்டெலிஜென்ட், காம்பிட்டன்ட் அண்ட் ஆனஸ்ட்டுன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. வெள்ளையாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டான்னு, நிச்சயமாக அவன் தான் பொய் சொல்லுவான், அது வேறு விஷயம். பட் அந்த பையன் ஆள் வெள்ளையாக இருக்கிறது, நம்ம ஊரில் முக்கால்வாசி பேர் வெயிலில் இருக்கிறதுனால கருப்பாக இருப்போம். நம்ம கருப்பாக இருக்கிறதுனால வெள்ளையும் சொல்லையும் ஒருத்தன் வந்தான்னா அவனை பார்த்து வழி எடுத்துங்கிறது நிச்சயம் உண்டு. நீங்கள் திருப்பதி மாதிரி ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா, இவன் வெள்ளையும் சொல்லியும் போனான்னா சேட்டு வந்திருக்கான்னு
ஒரு பிரசாதத்துக்கு 2 பிரசாதம் தான் குடுப்பான். சேட்ட ஏதாவது வெட்டுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில குடுப்பாங்க. இத தான் ஹேலோ எஃபெக்ட்ன்னு சொல்றது. அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஷேர் பிரைஸ்ல ஒரு ஸ்பெஷல் வேல்யூவேஷனே கிடைக்கும். அது வந்து ப்ளஸ் டீல்ஸ் நெகோஷியேட் பண்ணுறச்ச ஈஸியாக கிடைக்கும். ரத்தன் டாட்டா கடைசியா ஏர் இந்தியா வாங்கறச்ச யாருமே அவருக்கு அகென்ஸ்டாக கோட் பண்ணல. நினச்சிருந்தா இண்டிகோ கோட் பண்ணியிருக்கலாம். ஸ்பைஸ் ஜெட் சும்மா கோட் பண்ணுறேன் அப்படின்னு இன்னொரு ஆணையராக கோட் பண்ணணுங்கிறதுல கிளியராக இருந்தாங்க. பல பிஸ்னஸ்மேன் அன்னைக்கு திரும்பி நம்ம ஏர்லைன் பிஸ்னஸில் ஒரு கை போடணும்னு நினச்சவங்க கூட தைரியமாக கை போடலை. ஏன்னா நியாயமாக அது அவரோட கம்பெனி, கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிச்சு, திரும்பி இவங்க வாங்கிக்க போகிறாங்கன்னு பப்ளிக் விட்டுடுச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன நினைப்பாங்கன்னா, அது லாஸ் மேக்கிங் கம்பெனி, அவர் தான் வாங்கினார், வேறு யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு. அதெல்லாம் கரெக்டே கிடையாது. அவர் மேலே இருந்த மரியாதையில் யாரும் அவர்கிட்டேருந்து அவரை கை வைக்காமல் விட்டாங்க இன்றைக்கி. அதே மாதிரி ஒரு எஸ்ஏயை நீங்கள் நீட்டாக கரெக்டாக எழுதியிருந்தீங்க, ப்ரெசன்டபுளாக எழுதியிருந்தீங்கனாலும், குவாலிட்டி ஆஃப் தி எஸ்ஏ நல்லா இல்லாட்டாலும் உங்களுக்கு மார்க்கு டெஃபினட்டாக பெட்டராக கிடைக்கும். ஒருத்தன் கிறுக்கி கரெக்டாக எழுதியிருந்தாலும், ஒருத்தன் நீட்டாக தப்பாக எழுதியிருந்தாலும், நீட்டாக தப்பாக எழுதினவனுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிடைக்கும், கிறுக்கி இருந்தவனுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிடைக்காது. இதனால் என்ன ஆகும்னா, சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸு, சக்ஸஸ்ஃபுல் சிஇஓஸு ஆர் கிரெடிட்டட் ஃபார் எவ்ரிதிங் குட். என்ன நடந்தாலும் அவன் கரெக்டாக பண்ணுவான் அப்படின்னு கரெக்டாக இருக்கும். அதே ஒரு நம்மளுக்கு பிடிக்காத ஆள் இருந்தான்னு வைங்க, அவன் என்ன பண்ணாலும் நம்ம தப்புன்னு நினைப்போம். இதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன், எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட, உங்களுக்கு டாட்டா கம்பெனினா ரொம்ப பிடிக்கும், அதனால் எல்லா டாட்டா கம்பெனியும் வாங்குவீங்களாம்ப. இந்த ஹாலோ எஃபெக்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் என்னை ட்ரெண்ட்டை பற்றி கேட்டும்போது, ட்ரெண்ட்டு வைர ஊசி தொடாதீங்க மாட்டிப்பீங்கன்னு. அதே மாதிரி தான் டாட்டாவோட ஹோட்டல் கம்பெனிக்கும் நான் அதே தான் சொன்னேன். இந்தியன் ஹோட்டல்ஸுக்கும் அதே தான் சொன்னேன். பல வாட்டி டாட்டா பவருக்கும் சொல்லியிருக்கேன். என்னென்னா, நம்மளுக்கு ரத்தன் டாட்டா பிடிக்குங்கிறதுக்காக வேல்யூவேஷனே பார்க்காம நம்ம டாட்டா ஸ்டாக் வாங்க முடியாது. இது உலகம் உண்மை. இப்போ வாரன் பஃபெட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பிரின்சிபல்ஸை நான் யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சிருப்பேன். எனக்கு டெஃபினட்டாக அதை பார்த்தா ஒரு ஹாலோ எஃபெக்ட் தான். ஆனால் என்னால் பல லட்சம் டாலர் கொடுத்து அவரோட கேட்டகிரியை ஸ்டாக் வாங்க முடியாது. முதல்ல பணம் சேர்ந்தோன்னா முதல் வேலையாக பணத்தை வெளில வந்துச்சு கேட்டகிரி பி பெர்க்ஷயர் ஹாத்வே வாங்கினேன். அதனால் பஃபெட்டுக்காக வாங்கின ஸ்டாக் அது. அதே மாதிரி ஹோண்டா கம்பெனியை நான் வாங்கினது, சொய்சோரியா ஹோண்டாவோட லைஃபு என்னை இன்ஸ்பயர் பண்ணது. இதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் ஹாலோ எஃபெக்ட்ஸ் உங்கள் ஃபேவருக்கு ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக வேல்யூவேஷன் பண்ணணும். ஹாலோ எஃபெக்ட்டுக்கு சக்கம் ஆகிடக்கூடாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.